ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி என்ன ரெசிபிமா வந்திருக்கேன்னா சிக்கன் ரோஸ்ட். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே தேவையில்லை, கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஆனால் வந்து டேஸ்ட்டு வந்து அடிச்சுக்க முடியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஈஸியான சிக்கன் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி மேக்னேட் பண்ண வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா வந்து தேவைக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டேன். இது இப்படியே மேக்னேட் பண்ண வச்சுருவோம். ஒரு 1/2 hour போல் இருக்கட்டும். இந்த டைமில் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸை வந்து நமக்கு ரெடி பண்ணலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ஒரு 5 எடுத்திருக்கேன். தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி. அதுக்கப்புறம் வந்து சோம்பு, கடுகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பேன் சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் நமக்கு கடுகை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இது கூடவே சோம்பை போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் வந்து நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் நேரம் அதை அப்படியே விட்டுருங்க, வேகட்டும். பாருங்கள், வெங்காயம் கண்ணாடி பருவத்தில் வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமா இதில் வந்து நறுக்கி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே கிரேவி வேணும்னா அதிகமாகவே வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கிரேவி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்ததும் நமக்கு இப்போ வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகம் தேவைன்னா கொஞ்சம் கூட பச்சை மிளகா 1-2 கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் போல் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா அப்படி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்ட மசாலாவோட பச்சை மணம் வந்து மாறி நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த சிக்கனை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் வரைக்கும் அதை வந்து ஸ்பூன் வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறமா வந்து இதை மூடி வச்சு வேக விடணும். நம்ம வந்து சிக்கன் மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த பாத்திரத்தில் அந்த மசாலாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வந்து அப்படியே இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ பார்த்துட்டு தேவைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக விடலாம். இடையில ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்திருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இனி ஃப்ளேம் ஆஃப் பண்ணி அடுப்புலேருந்து எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது. இது வந்து ஃப்ரைட் ரைஸ் கூட ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நான் ஃப்ரைட் ரைஸ் பண்ணால் இதுதான் பண்ணுவேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டான ஒரு டிஷ். இது வந்து சிம்பிளாகவும் இருக்கும், நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஸோ நம்மளோட சிக்கன் ரோஸ்ட் இங்கே ரெடியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.